الرحمن الرحيم نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم في القرآن المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الإنسان ما غرك بربك الكريم الذي خلقك فسواك فعدلك في أي سورة ما شاء ركبك صدق الله العليم. وقال النبي صلى الله عليه وسلم حفت الجنة بالمكاره وحفت النار بالشهوات أو كما قال النبي صلى الله عليه وسلم. الحمد لله. கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹுடைய மாபெரும் கிருபை, அல்லாஹ் இந்த ரமலானை சந்திக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுத்தான். சொல்லுங்க அல்ஹம்துலில்லாஹ். நம்மிடத்திலே வந்த ரமலான் இன்னும் சில 2 நாட்களில் விடைபெற இருக்கிறது. நாம் எந்த சந்தோஷத்தோடு அஸ்ஸலாமு அலைக்க யா ஷஹர ரமலான் என்று வரவேற்றோமோ அதே உணர்வோடு அதே கண்ணியத்தோடு வ அலைக்குமுஸ் ஸலாமு யா ஷஹர ரமலான் என்று நாம் வெள்ளியனுப்பி வைப்பதற்கு நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். அதற்கிடையிலே நமக்கிடையில ஒரு சின்ன ஒரு புரிந்துணர்வை பகிர்ந்து கொள்ளக்கூடிய அமர்வு தான் இந்த அமர்வு. ரமலான் வந்தது, ரமலான் செல்லுகின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அஸ்ஸியாமு வல் குர்ஆனு யஷ்ஃபஆனி இன்தல்லாஹி யௌமல் கியாமா. நாளை இந்த ரமலானும் குர்ஆனும் அல்லாஹ்விடத்திலே சாட்சி பகரும் என்றார்கள். நம்மை இந்த ரமலான் என்ன சொல்லும் நமக்கு தெளிவாக தெரியும், அல்லாஹுக்கும் தெரியும். ஏன்னா நாம தானே சந்திச்சோம் இந்த ரமலான. அதை கண்ணியப்படுத்திய விதம், அதை அலட்சியப்படுத்திய விதம் அத்தனையும் அவரவர்களுக்குத்தான் வெளிச்சம். ஏன்னா நோம்புங்கிறது வெளியில சொல்ல முடியாது. தொழுகிறாரு பார்க்கலாம், அஜ்ஜி செய்கிறாரு பார்க்கலாம், அதில் கூட பெருமைக்காணி செய்யலாம், ஜக்காத்து கொடுக்குறாரு செய்யலாம். நோம்பை பார்க்க முடியாது. அவர் சொன்னா தான் நான் நோம்பு உண்டு. எத்தனையோ பேர் நோம்பு திறக்கிறாங்க, எல்லாமே நோம்பு வைத்தவர்கள் என்று நம்பித்தான் நாம் என்ன செய்கிறோம், எல்லாமே செய்கிறோம். ஆனால் அவருக்கும் அல்லாஹ்வுக்கும் தான் வெளிச்சம். எனவே இந்த நோம்பை கண்ணியப்படுத்திய விதம் நாம் எல்லோருக்கும் தெரியும் இன்ஷா அல்லாஹ். எனவே அந்த இடைப்பட்டது தான் நோன்பு ஆரம்பித்து நோன்புனுடைய நிறைவுக்கு மத்தியிலே நாம் சற்று ஒரு புரிந்துணர்வான நிகழ்வுகளை சுருக்கமான நேரத்திலே நாம் பகிர்வதுதான் இன்றைய சிந்தனை. அதற்கிடையில் ஒரு சின்ன தர்த்தீப் செஞ்சுக்கிட்டா நல்லா இருக்கும். கொஞ்சம் சேர்ந்து உட்காந்துக்கலாமா? செவுறு வராது. நான் அப்படி ஒன்றும் கண்டுபிடிக்கலை. உட்காந்துக்கிட்டே நகர்ற மாதிரியும் கண்டுபிடிக்கலை. ஒன்றும் யாருக்கு முடிஞ்சதோ அவங்க சேர்ந்து உட்காந்துக்கல. முடியாதவங்க சேரோட வந்துடலாம். சுருக்கமான நேரம். ஏன்னா ரமலான் நமக்கு எல்லா நிகழ்வையும் பழக்கி கொடுத்திருக்கிறது. வீட்டை விட்டு பள்ளிக்கு தொழுதுட்டோம், அமலுக்காண்டி உட்கார்ந்துருக்கிறோம். சாயுதல் என்பது என்னாகும்டா, தேவைப்படுபவர்கள் படுத்தி கொள்ளலாம். ஆனால்
நல்லா முடிகிறவங்க இருந்தால் லேசாக தள்ளிடும். 12 மணிக்கெல்லாம் நான் மட்டும் பேசினா எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியும். நானும் ஒவ்வொரு நாளும் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அதனால் நீங்களும் கொஞ்சம் கூட சேர்ந்து பேசினா தான் என்ன செய்ய முடியும், ஒரு புரிந்துணர்வோடு போய்கிட்டு இருக்க முடியும். இல்லாட்டி வெள்ளலுக்கு இழைத்த நீராக ஆகிவிடும். அதற்கு இன்னைக்குள்ள நேரம் அல்ல, அதுக்கு எப்போ வேணாலும் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கலாம். இந்த ராவுடைய வெகுமதி அல்லாஹ்விடத்திலே மிகப்பெரிய பாக்கியமான இரு. ஹதீஸ் ஷரீஃபில் வருகிறது, அவாஹிர் ஆஹிர்ஹு இத்தக்கும் மினன் நீரான், கடைசி 10 தினங்கள் நரகத்திலிருந்து விடுதலை பெறக்கூடிய நாட்கள். அல்லாஹ் பாருங்க, ஒவ்வொரு பார்ட்டா அமைச்சு வச்சுட்டான். ஒவ்வொரு பார்ட்டா, முதல் 10 ஒரு பார்ட்டு, செகண்ட் 1, தேர்ட் பார்ட்டு. இது நரகத்திலிருந்து விடுதலை பெறக்கூடிய நாட்கள். இது இரவு. அல்லாஹ் அதுக்கு ஒரு மைதானத்தை ஏற்படுத்தலைன்னா நரகத்தை இந்த சமூகம் இன்னும் விளங்க வேண்டிய விதத்தில் விளங்கலை, தாறுமாறா விளங்கியிருக்கு. அது வேற. நரகத்தை விளங்க வேண்டிய விதத்தில் விளங்கவில்லை. வமா கதருல்லாஹ் ஹக்க கத்ரிஹி வஜாஹிது ஹக்க ஜிஹாதிஹி இத்தகுல்லாஹ ஹக்க துகாத்திஹி. அல்லாஹ்வுக்கு பயப்படக்கூடிய விதத்தில் பயப்படணும். சும்மா பயம் அல்ல, நடிக்கிறது அல்ல, ஃபார்மாலிட்டிஸ் அல்ல. சிலாத்தில் ஃபார்மாலிட்டிஸ் கிடையாது, 2 இடத்துல தான். அது நாமளாக ஏற்படுத்திக்கிட்டோம். நான் 1000 சந்தோஷத்தில் இருப்பேன், எனக்கு சந்தோஷம் இருக்கும். நான் ஒரு மைய வீட்டுக்கு போகிறேன், எது ஒரு மரணமான வீட்டுக்கு போகிறேன்னா அங்கே எப்படி நடந்துக்கணும், இதே சந்தோஷமாவா? அங்கே தான் ஃபார்மாலிட்டிஸ். நாமளும் அவங்களோட மாறிடணும். அதே மாதிரி எனக்கு 1000 துக்கங்கள் இருக்கலாம், கவலைகள் இருக்கலாம். ஆனால் நான் ஒரு மங்களகரமான நிகழ்வுக்கு போகிறேன்னா அங்கே எப்படி நடந்துக்கணும்? நான்லாம் கல்யாணம் முடிச்சு என்ன வாழ்ந்துட்டேன், நீ என்ன வாழ போற, அப்படியா? நம்மளும் இப்படி வாழல, இப்படியா? அங்கே என்ன செய்யணும்? அங்கே அந்த மங்களகரமான நிகழ்வுகளோடு இந்த 2 ஆக்டை தவிர வேற எங்கேயும் ஆக்ட் இல்லை. அழ வரவில்லை என்றால் அழு. நபி அவர்கள் சொன்னார்கள், நடி. அல்லாட்ட இது ஒன்று தான், இதுக்கு மட்டும்தான் நமக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கு. மற்ற இடங்கள்ல எங்கேயுமே இஸ்லாம் ஓப்பன் த புக், எல்லாம் திறந்த வெளிதான். எங்கேயும் ஒளிவு முறைவு கிடையாது. யாருக்காக வேண்டியும் சமரசமோ, யாருக்காக வேண்டியும் குறைத்துக் கொள்வதோ, யாருக்காக வேண்டியும் கூட்டிக் கொள்வதோ எங்கேயும் கிடையாது. சிலத்துல எங்கேயும் அல்லாஹ்வும் ரசூலும் நுழைய விடலை. எனவே நரகத்தை விளங்க வேண்டிய விதத்தில் இந்த சமூகம் விளங்கனா நரகத்தை மட்டும் விளங்கி இருந்தார்கள் என்றால் இந்த சமூகம், அல்லாஹ் அக்பர், மஸ்ஜித் பத்தாது, எல்லோரும் ஏத்திகாஃபுக்கு வந்துடுவாங்க. ஒரு இன்ஷா அல்லாஹ் சொல்லி வைங்களேன். இந்த வருடம் தான் போயிடுச்சு, போற போக்கில் ஒரு இன்ஷா அல்லாஹ் சொல்லிக்கிறேன். யா அல்லாஹ் விளங்கல. ஹிராவிலே இருக்கின்ற நேரத்தில் முதலாவதாக ஆயத் இறங்குகிறது, இக்ரவு பிஸ்மி ரப்பிக்கல்லதி ஹலக். முதலாவது சூரா இறங்கல, ஒரே ஒரு ஆயத்து தான் இறங்கியது. ஹிராவிலே அமர்ந்திருக்கிறார்கள் நபி அவர்கள், தவம் இருக்கிறார்கள். சிலாத்தில் தவம் உண்டா? இருக்கு. முற்றும் துணிந்த முனிவர்கள் இங்க கிடையாது. சிலாத்தில் துறவரம் லா ருஹ்பானியத் ஃபில் இஸ்லாம், இஸ்லாத்தில் துறவரம் கிடையாது. சிலாத்தில் இல்லறத்தில் தான் நல்லறம் காண வேண்டும், இல்லறத்தில் நல்லறம் காண வேண்டும். நபியவர்கள் ஹிராவிலே இருந்தால் காபா தெரியும். காபாவிலிருந்து ஹிரா அந்த அளவுக்கு உண்டான ஹிராவை எல்லாம் பார்த்துருப்போம். ஹிரா மலையை முதலாவது ஆயத்து இறங்கியது, நபி அவர்கள் இருந்தாங்க. மற்ற நாட்டுக்காரங்கள்லாம் அதில் ஏறுறாங்க மேலே. துருக்கியெல்லாம் 85 வயசு 90 வயசு கிளவி, அது என்ன செய்யுது, மேலே போகுது. நம்ம நாட்டுக்காரன் மட்டும்தான் என்னன்னு தெரியல, யாரு சொல்லி கொடுத்தான்னு தெரியல, எந்த அசர் சொல்லி கொடுத்தான்னு தெரியல, கீழே நின்று ஒரு முத்தத்தை போட்டு வந்துடுவான். முத்தம் போட்டவன் என்னவா, மேலே போயிட்டு வந்த மாதிரி. எவ்வளவு நாட்டுக்காரங்க ஏறுறாங்க. ஹிராவிலே இருக்கும் பொழுது அல்லாஹ்வுடைய 6666 ஆயத்தில் முதல் ஆயத்து இறங்கியது. அல்லாஹ் ஓதுண்டான். எனக்கு ஓத தெரியாதுதாங்க, நான் அந்த வரலாறுக்கு உள்ள போகல. முதல் தொடர்பு ஜிப்ரீல் மூலமாக கிடைக்கப்பட்ட முதல் தொடர்பு, முதல் ஆயத்து படிக்க தாங்க சொல்லுது.
குர்ஆன். அல்லாஹ் என்ன செய்யறான்? இன்னந்தில் இந்த சமூகம் கேட்பாரற்ற நிலையில அவிழ்த்து விடப்பட்ட நெல்லிக்காய்களை போல செதறுதாங்காயாக செதறி போனார்களை தவிர படிப்பினுடைய நிலைக்கு தீன் துன்யாங்கலாம் அங்க சொல்லப்படல. படிங்கன்னு தான் குர்ஆன் ஆரம்பிச்சிச்சு. படிங்கன்னா இன்னைக்கு அவாள்லாம் படிக்குது, இவாள் என்ன செய்யல? இவாள் கோட்டை விட்டுருச்சு. அதுக்கு ஒரு அடிப்படை ஒன்றுக்கு. அன்னைக்கு நம்ம இண்டிபெண்டன்ஸ் நேர சுதந்திரம் வாங்குற நேரத்தில் இங்கிலீஷை படிக்காதுன்னு ஃபத்வா கொடுத்தாங்க. அதனுடைய நெருக்கடியை இப்ப வரையும் உணர்றோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு ஒரு யூத பெண்மணி கொடுத்த நஞ்சு இறக்குற நேரத்தில் அந்த எஃபெக்ட் தெரிஞ்சான். அந்த எஃபெக்ட் அது மாதிரி அன்னைக்கு நம்ம சொல்லப்பட்டதனுடைய அந்த எஃபெக்ட் இன்னைக்கு வரை மைதானத்தில் நாம உணர்றோம். உண்மையான பெருமக்களே, நரகை விளங்க வேண்டிய விதத்தில் விளங்கவில்லை. நரகத்தினுடைய கடைசி வேதனை என்ன தெரியுமா? ஏன்னா நரகத்தினுடைய நாட்களை கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். யா அல்லாஹ் அல்லாஹும்ம ஆத்திக்னா மினன்னார், அல்லாஹும்ம ஆத்திக்னா மினன்னார். யா அல்லாஹ் என்னை நரகத்திலிருந்து காப்பாற்றுவாயாக. அல்லாஹும்ம அஜிர்னா மினன்னார், அல்லாஹும்ம அஜிர்னா மினன்னார். இமாம்கள் கூட ஆலிம்சாக்கள் ஓதுறதை கேட்டிருப்பீங்க. 7 தடவை கேட்பாங்க, அல்லாஹும்ம அஜிர்னா மினன்னார், அல்லாஹும்ம அஜிர்னா மினன்னார், அல்லாஹும்ம அஜிர்னா. 7 நரகம் 8 சொர்க்கம். அதனால 7 நரகத்தை விட்டும் யா அல்லாஹ் என்னை காப்பாத்து கேட்கணும். ரசூல் கேட்டிருக்காங்க. நரகனுடைய கடைசி வேதனை 100 அடுக்கு இருக்குது. 7 அடுக்கு பாதுகாப்பு இருக்கா இல்லையா ஏர்போர்ட்ல? அது மாதிரி நரகத்துல ரொம்ப உச்சகட்டமான வேதனைகள்லாம் இருக்கு. அதுல கடைசி வேதனை இதான் ஸ்டார்டிங். இது இனிமேல் உள்ளதுதான், இதுக்கப்புறம் உள்ள வேதனை தான் பெருசு. இதுதான் கடைசி வேதனையை நபி அவர்கள் சொல்லி காண்பித்தார்கள். ஒரு வரலாற்று ரீதியான நிகழ்வோடு சொன்னார்கள். நேரத்தின் சுருக்கம் கருதி அந்த கடைசி வேதனையை மட்டும் உணர்ந்தால் நரகத்தை நாம் விளங்கிக் கொள்வோம். சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நரகத்துல ஒரு ஆளுக்கு 2 செருப்பு மாட்டப்படும். செப்பல் மாட்டப்பட்ட உடனே அந்த ஜுவாலை, இந்த நரகத்தினுடைய ஜுவாலை இருக்குல்ல, அதுல இருந்து வரக்கூடிய அந்த வெப்பத்துல அவனுடைய தலையில் இருக்கக்கூடிய மூளை அரிசி கொதிச்ச மாதிரி கொதிக்குமா. என்ன குக்கர் ஆயிடுச்சு எங்க பாக்குறது? முன்னெல்லாம் உமா சமைக்கும் போது பார்த்துருப்பீங்க. என்னது, அரிசியை உலையில போட்டான்னா எப்படி கொதிக்குமா இல்லையா? இவெல்லாம் குக்கரை போட்டு மூடியாச்சு. உலையில அரிசி கொதிக்கிற மாதிரி மூளை தலையிலே கொதிக்குமாம். எந்த வெப்பத்துல? இதுதான் நரகத்தின் கடைசி வேதனை. கடைசினா மாத்தி விளங்கிக்காதீங்க. இனிமேல் உள்ள வேதனை என்னது? இதை விட பெருசு. இதுதான் லாஸ்ட். இப்படியாப்பட்ட நிலை நரகத்தில் இருக்கிறது என்றால் அந்த நரகத்திலிருந்து விடுதலை பெறுவதற்கு ஒரு 10 நாள் 10 பகலும் 10 இரவும் பள்ளியிலே அடைக்கலமாகி ஒரு முற்றுகை போராட்டமாக இருந்து கேட்பதற்கு இன்னும் இந்த உம்மத்து விளங்கல. அல்லாஹ் புரிவதற்கு தௌஃபீக் செய்வானாக. சொல்லுங்க ஆமீன். புரியணும். இன்னும் ஒரு 10 நாள் இருந்தா என்ன செஞ்சலாம்? இதுல 2 ஃபாயிதா இருக்கு. நரகத்திலிருந்து விடுதலையை கேட்பதற்குண்டான வாய்ப்பு ஒண்ணு, லைலத்துல் கத்ரை அடைந்து கொள்ளலாம் 10 நாள்ல. அது ஒற்றைப்படையா வருதோ எங்கிட்டு வருதோ எதுல போனாலும் இந்த 10 நாளைக்குள்ளதான் இருக்கும். அதையும் அடைந்து கொள்ளலாம். இந்த பாக்கியத்தை இந்த ஈமான் கொண்ட ஆண் பெண்கள், முஸ்லிம் ஆண் பெண்கள் இன்னும் பெரும்பாலான மக்கள் விளங்கவில்லை. அல்லாஹ் விளங்குவதற்கு தௌஃபீக் செய்வானாக. அருமையான பெருமக்களே, நான் வாசிக்கப்பட்ட ஆயத்துக்கு வரேன். அல்லாஹ் கேட்கிறான், யா அய்யுஹல் இன்சான், மனிதர்களே, மா கர்ரக பிரப்பிக்கல் கரீம், சங்கையான ரப்பை விட்டும் உங்களை ஏமாற்றியது எது? உங்களை ஏமாற்றியது எது? உங்கள்கிட்ட தான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். நான் டிவியில் பேசலைங்க. ஹலோ, நான் என்னமோ டிவியில் பேசுற மாதிரி நீங்களே என்னை பார்த்துக்கிட்டு நான் உங்கள்கிட்ட தான் கேட்க. அல்லாஹ் கேட்கிறான், யா அய்யுஹல் இன்சான், மனிதர்களே உங்களை ஏமாற்றியது எது? நாம சொல்ல மாட்டோம் தெரிஞ்சு அல்லாவே பேசுறான். நமக்கு செஞ்ச கருணை இருக்குதுங்க. அவன்
அங்கே நிப்பாட்டிட்டு போயிருந்தான்னு வச்சுங்க, பில்டிங்ஸ் த ஸ்டாப் அதை பூர்த்தி பண்ணுண்டா நம்ம எங்கே பூர்த்தி பண்ணுறது? ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக பூர்த்தி பண்ணிக்கிட்டு இருப்போம். அல்லதி ஹலக்கக ஃபஸவ்வாக ஃபஅதலக். என்ன சொல்றான்? என்ன அல்லாஹ் கேட்கறான்? உன்னை ஏமாற்றியது எதுன்னு கேட்டு போட்டு தன்னுடைய வல்லமையை சொல்றான். நான் தான் உன்னை படைச்சேன். அல்லதி ஹலக்கக ஃபஸவ்வாக ஃபஅதலக். உன்னை உலகத்துல எத்தனையோ ஜீவராசிகளை நான் படைச்சேன். உலகத்துல ஒரு 3.25 லட்சம் ஜீவராசிகள் வாழுது. அணு அதுல ஒரு ஜீவராசி, கொசு ஒரு ஜீவராசி, ஈ ஒரு ஜீவராசி, மனிதன் ஒரு ஜீவராசி. இது மாதிரி இவ்வளவு லட்ச ஜீவராசிகளை படைச்ச ரப்பு ஒரே ஒரு இனத்தை மட்டும்தான் நேரா படைச்சான். யார் அது? யாரு? மனிதன். எல்லா மிருகத்தையும் பாருங்க, பறவை பாருங்க, எல்லாம் இப்படி ருக்குவுல தான். கொஞ்சம் ஜஸ்ட் ஒரு மணிக்கு 12:15 உட்காந்து யோசிச்சு பாருங்க, நம்மளை அல்லாஹ் இப்படி ருக்குவுல விட்டுருந்தாண்டா எப்படி பார்ப்போம்? லேச யோசிச்சு பாருங்க. என்ன ருக்குவுல நான் கேட்கிறேன், இதுக்காவது நன்றி செய்ய வேணாமா? அட நான் உன்னை இத்தனை ஜீவராசியை பூரா இப்படி ஊற விட்டேன். பாம்பு எப்படி போகுது, தேள் எப்படி போகுது, நெட்டுவாப்புளி எப்படி போகுது, தவளை எப்படி போகுது, எல்லாம் பறவை எப்படி இருக்குது. ஆனா ஒன்னே மட்டும் நான் நிமிர விட்டனா இல்லையா? யோசிங்க. ஒரு பெரிய தத்துவம் சொல்லல குர்ஆன். நமக்கு மண்டையில தலைச்சோறு வெள்ளங்கருக்காண்டி குர்ஆன் கேட்குது. என்னது? உங்களை நான் நிமித்தி விட்டனே. நீ இது என்னை எப்படி மறந்த? நான் உன்னை ஆட்டை போல் விட்டிருந்தாள், மாட்டை போல் விட்டிருந்தாள், கழுதையை போல் விட்டிருந்தாள் என்ன ஆயிருக்கு? நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. அல்லாஹ் படைச்சிட்டான். நம்ம அதை அங்கீகரிச்சுதான் ஆகணும். ஆனா உன்னை மட்டும் நான் என்ன செஞ்சேன்? கியாமல விட்டனே. கியாம்டா நிலையில் விட்டேனே. நேரா நிக்கிறான் பாருங்க. டென்ஷன்ல எப்படி நிக்கிறான்? யாராவது எந்த மிருகம் நிக்க முடியுமா? கங்காரு நிக்குதா? யார் சொல்ற? கங்காரு நிக்குதா? ஏன் கேட்க? கங்காரு நிக்குதோ? சும்மா குழந்தைய வச்சுக்கிட்டு இப்படிங்க அவ்வளவுதான். குரங்கு கூட தான் இப்படிங்க அவ்வளவுதான். இந்த சிரிப்பு இருக்க, சிரிப்பு கொஞ்சிரிங்க. இது இருக்க, இந்த அல்லாஹ் உலகத்துல மனுஷனை தவிர வேற யாருக்கும் கொடுக்கல. சில பேர் சிரிக்காமே போயிட்டான், அது வேற. சில பேர் சிரிக்காமே போயிட்டான். சில பேர் பாருங்க, ஏமா இவன் தான் உலகத்தை படுத்தணும். எங்கிருந்து வரீங்க? அல்லாஹ் கொடுத்த நேமத்துங்க. அல்லாஹ் கொடுத்த அப்படி ஒரு மூமின் சந்திக்கும் போது அஸ்ஸலாமு அலைக்கும் எப்படி அப்படியே கட்டி ஆற தழுவணும். சில பேர் அப்படியே இஞ்சி தின்ற மாதிரியே இருப்பான். அல்லாஹ் கொடுத்த நேமத்து அது. சிரிக்கும் ஆற்றல் மனிதனை தவிர வேறு யாருக்கும் கிடையாது. குரங்கு சிரிக்குதா? குரங்கு இழிக்குது. இழிப்பு வேற, சிரிப்பு வேற. இழிக்குதுன்னா தெரியுது எப்படின்னா, இவன் அதை பிடிச்சிக்கிட்டு ஒரு கயிறை கட்டி வச்சுக்கிட்டு ஒரு சின்ன தடியை வச்சுக்கிட்டு ராமா 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 சலாம் போடு, யாருக்கு? பாய்க்கு சலாம் போடணும். அதை வச்சுக்கிட்டு பிச்சை வாங்கிட்டு இருக்கான். அது இழிக்குதான். ஏண்டா எனக்கு 5 அறிவு, உனக்கு 6, என்னை வச்சு நீ பிச்சை வாங்குறியான்ட்டு அது இழிக்குது. சிரிக்கலை. சிரிக்கிறதா இங்கேயும் சிரிச்சிடணும், ரோட்டில் உண்மை சிரிச்சிருக்காது. அல்லாஹ் கேட்கிறான், அல்லதி ஹலக்கக ஃபஸவ்வாக ஃபஅதலக். அல்லாஹ் எவ்வளவு ஸ்டெடியா நேரா என்ன செஞ்சான்? படைச்சனப்பா. அதுக்காவது நீ என்னை மறக்காம இருந்தா நல்லதுதானே. உன்னை ஏமாற்றியது எது? யார் கேட்கிறா? அல்லாஹ் கேட்கிறான். இந்த ஒண்ணுக்கு நன்றி செஞ்சா போதுமேங்க. இந்த ஒண்ணுக்கு அல்லாஹு அக்பர். இன்னும் முடியல. في أي سورة ما شاء ركبك في أي سورة ما شاء ركبك. உலகத்துல 700 கோடி மக்கள் வாழ்றாங்க. மனித சமூகம் எவ்வளவு பேரு? 700 கோடி மக்கள் வாழ்றாங்க. அதுல 200 கோடி மக்கள் யாரு? முஸ்லிம்கள். 200 கோடி முஸ்லிம்கள். அந்த 700 கோடி மக்களுக்கு ஒவ்வொருத்தருக்கு ஒரு முகம்.
முகம். ஏன் முகம்? உங்க முகம் இல்லை, இவர் முகம் அவர் முகம் இல்லை. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு முகத்தை கொடுத்தனே, அட இதுக்காண்டியாவது என்னை நீ எப்படி மறந்த? அல்ல சட்டையை பிடிச்சி கேட்கிற மாதிரி, அல்ல சட்டையை பிடிச்சி கேட்கிற மாதிரி கேட்கிறான். அட ஒவ்வொருத்தனுக்கு ஒரு தோற்றத்தை கொடுத்தனே. வீட்டுல 9 பேரு, 9 பேருக்கு 9 முகம். மொஹல்லாவில் 2000 பேர், 2000 பேருக்கு ஒவ்வொரு முகம். இவர் மாதிரி அவர் இல்லை, அவர் மாதிரி இவர் இல்லை. நான் கேட்கிறேன், இந்த ஆற்றல், இந்த நிலையை ஏற்படுத்தியவன் யார்? யாரு? அல்லாஹ் சொல்றான், நான் தானப்பா இப்படி உன்னை அமைச்சேன். நாம செய்ய முடியுமாங்க? நாம இது மாதிரி ஏதாவது செய்ய முடியுமா? நான் உங்களுக்கு விளங்குறமா ஒரு சின்ன உதாரணம் ஒன்று கேட்கிறேன். சமோசாவுடைய டிசைன் என்ன? இது எங்க பூட்டனார் காலத்திலிருந்து இருக்குது, அது இப்ப இல்லை. உள்ள மசாலா வேண்டாம் மாறுது. மாசி வைக்கிறான் சில இடத்துல வெறும் வெங்காயத்தை வைக்கிறான், என்னென்னமோ வைக்கிறான். ஆனா அதுல டிசைனு ஏன் பாப்பா காலத்துல அப்படி இருந்துச்சு, நம்ம காலத்துல வேற மாதிரி கண்டுபிடிக்கலாம்ல. அல்லாஹ் ஒவ்வொருத்தனுக்கும் ஒரு முகத்தை கொடுத்துருக்கானே, நீ எதுக்கு அதே டிசைன்ல தான் வைக்கணுமா? கட்லெட் என்னரோ இதேதான், உள்ளுக்குள்ள மசாலா வேணா மாறும். நம்ம நிலைமை இதானுங்க. அதனாலதான் சொல்றான், யா அய்யுஹல் இன்சான் மா கர்ரக பிரப்பிக்கல் கரீம். சங்கையான ரப்பை எப்படியா உனக்கு மறக்க முடிஞ்சு? எப்படா அந்த ரப்ப தூக்கி எறிஞ்ச? அவ்வளோ நான் கேட்கல, யாரு கேட்கிறா? குர்ஆன் கேட்குது, அல்லாஹ் கேட்கிறான். நம்ம முன்னாடி உட்காந்து பேசுற மாதிரி பேசுறான். சொல்லிட்டு அல்லாவுக்கு சொல்லி காமிக்கிற புத்தி கிடையாது. சொல்லி காமிக்கிற புத்தி யாருக்கு தான்? நமக்கு தான். அல்லாஹ் சில பேர்லாம் ஒரு பள்ளியாசலுக்கு பேன் போடுவான், அவன் பேரு, அவன் பஞ்சாதி பேரு, யாரு பையன் 3 ரெக்கையில 3, இப்ப 4 ரெக்கை வருதா, 4 ரெக்கை 4 பேர்த்து எழுதுறான். இருக்குமா இல்லையா? சொல்லி காமிக்கிற புத்தி மூமின்ட்டு இருக்கக்கூடாது. சொல்லி காமிக்கிற புத்தி இருக்கக்கூடாது. இந்த கை கொடுக்கிறது இந்த கைக்கு தெரியக்கூடாது, தெரியக்கூடாது. அருமையான பெருமக்களே, அல்லாஹ் கேட்கிறான், ஐயி சூரத்தின் மாஷா ரக்கபக். நான் எப்படி உங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தோற்றத்தை கொடுத்தேன், உங்களால முடியுமா? நம்மளால சமோசாவிலிருந்து மாறி வர முடிஞ்சா? நீங்க ஒரு டிசைனை மாத்தி பாருங்க, இந்த ஆளுக்கு சமோசா போட தெரியலன்றுவோம். யாரு? நீங்களே அப்படி ட்ரை பண்ணாலும் எல்லாம் அசர்த்துப்பான், உசுரை கொடுத்து பேசினா. அதனால நான் கொஞ்சம் டிசைனை மாற்றி பார்த்தேன், ஆனால் விற்கலை. என்னது விற்கலை? விற்கலை. கட்லெட்டுக்கு டிசைனை மாற்றி பாருங்க, உருண்டை பிடிச்சி போட்டு பாருங்க, நீங்களும் வீட்டில் தான் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கணும். அதே மாதிரி ஒன்று வெளிவுபடுத்தி பாருங்க. இந்த ஆயத்துக்கு விரிவுரை எழுதக்கூடிய முஃபஸ்ஸிர் நின்று எழுதுகிறார், நிறைய செய்தி எழுதுறார். அல்லாஹு அக்பர், செய்தி எழுதுறாரு. நீங்கெல்லாம் உலகத்துல ஒவ்வொன்றுக்கு ஒரு மிஷினை தான் வச்சிங்க. நெல் அரைக்கிறதுக்கு ஒரு மிஷினு, சோளத்தை அரைக்கிறதுக்கு ஒரு மிஷினு, மிளகாயை அரைக்கிறதுக்கு ஒரு மிஷினு, எல்லாத்துக்கும் தனித்தனி மிஷினு. ஆனா ஒரே மிஷின், உலகமே ஒரே கலர். எங்க வயிற்றுக்குள்ள எப்படி வச்சிருக்கான் மிஷினை? எதை போட்டால், ஆஃப் ஆயில போட்டாலும் அரைக்குது, முக்காவில் போட்டாலும் அரைக்குது, முழுசா வெந்து போட்டாலும் அரைக்குது. உலகமே ஒரே கலர், கொச்சையா இருக்கும். தயவு செய்து வெள்ளங்கணுங்கிறக்காண்டி நான் இறங்கி பேசுறேன். வேற எதுவும் தத்துவம்லாம் வேண்டியதில்லை, எல்லாம் ஒரே மிஷின். கோழியை சாப்பிட்றதுக்கு ஒரு வயிறு, மாட்டை சாப்பிட்றதுக்கு ஒரு வயிறு, ஆட்டை சாப்பிட்றதுக்கு வயிறுண்டா இந்த வயிறை தூக்கிட்டு சில பேர் படியேற முடியல. அப்படி விட்டுருந்தானே என்ன ஆயிருக்கும்? அங்கதான் யாரு நிக்கிறா? சொல்லுங்களேன், யாரு நிக்கிறா? நாம அங்கதாங்க உட்கார்ந்துருக்கோம், அங்கதாங்க உட்கார்ந்துருக்கோம். இப்ப நான் மேல போறேன் மறுபடியும். அல்லதி மா கர்ரக பிரப்பிக்கல் கரீம். உன்னை படைச்ச ரப்ப இவ்வளவுலாம் நமக்கு செஞ்சு கொடுத்தானே, அவனை மறக்கடித்தது எது? எது மறக்கடிச்சு? பஞ்சாதியா? சரி, எனக்கு அதில் உள்ளது கேட்டுக்கிறேன். ஏதோ பஞ்சாதி மரம் தான் இங்க வந்து உட்கார்ந்துருக்கோம். இங்கே துன்யா மாஷா. இந்த துன்யாவை இவ்வளவு நேசிக்கிறமேங்க, இவ்வளவு நேசிக்கிறமே, குர்ஆன்ல ஒரு நல்ல வார்த்தை இல்லைங்க.
எதை எல்லாம் விட்டா போதும், பறஞ்சுன்னா போடு, ஏத்துக்காக இருக்கிறவங்கெல்லாம் ஓடி போயிடுவாங்க. துன்யாவை தானே எல்லாம் தேடுறோம், நம்மளும் தான் தேடிட்டு இருக்கிறோம், தேடுறோம். ஆனால் துன்யாவை பற்றி குர்ஆன்ல 6666 ஆயத்து இருக்கல, எங்கனையாவது ஒரு நல்ல வார்த்தை எது துன்யா என்பது கெட்ட வார்த்தை இருக்குது. கெட்டது என்ன? செத்த நாய்க்கு சமம், செத்த பிராணிக்கு சமம், கொசுவனுடைய ரெக்கைக்கு சமம். எது? துன்யா. ஆனா நாம அதுல தான் போட்டி என்ன, கொலை என்ன, கொள்ளை என்ன, பொறாமை என்ன. அல்லாஹு அக்பர். இந்த துன்யாவை தேடுறதுக்கு துன்யாவை பத்தி மிச்சம் ஹதீஸ்லேயும் இல்லை, குர்ஆன்லையும் இல்லை. ஒரு நல்ல வார்த்தை குர்ஆன்ல இல்லை. ஆனா நமக்கு போட்டி உலகம், தேடித்தான் ஆகணும். இந்த ஒரு ஜான் வயிறு இருக்கா இல்லையா, இதுக்கான தேடித்தான் ஆகணும். ஆனா அதவே சதாவும் உட்காந்துடக்கூடாது. அதனாலதான் அல்லாஹ் கேட்கிறான், துன்யாவில் போய் மாட்டிக்கிட்டீங்கல்ல, என்ன எப்படி உங்களுக்கு மறக்கிறதுக்கு மனசு வந்துச்சு? என்ன எப்படி துச்சமா தூக்கி எறிஞ்சிட்டு எப்படி போனீங்க? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசுறாங்க. நான் வாசிச்ச ஹதீஸுக்கு வர்றேன். ஹுஃபத்தில் ஜன்னாபில் மக்காரி வ ஹுஃபத்தின் நாரு பிஷ்ஷஹவாத் அவ் கமா கால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சொர்க்கம் இருக்காங்க, சொர்க்கம் பில் மக்காரி, கஷ்டங்களை கொண்டு சூழ்ந்துள்ளது. சொர்க்கத்தை அடையணும்னா கஷ்டப்பட்டு தாங்க ஆகணும், ஃபஜருடைய தொழுகை கஷ்டம்தான், தராவிகளுடைய தொழுகை கஷ்டம்தான், இரவு நேரத்தில் இரவு வணக்கங்கள் கியாமுல் லைல் கஷ்டம்தான், வியர்வை சிந்த சம்பாதிக்கப்பட்ட சொத்தில் இருந்து 100க்கு 2.5 ரூபாய் கொடுப்பது கஷ்டம்தான், ஜக்காத்து கொடுப்பது கஷ்டம்தான், ஹஜ்ஜு செய்வது கஷ்டம்தான், உறவை பேணுவது கஷ்டம்தான், ஏழைகளுக்கு உதவி செய்வது கஷ்டம்தான். ஆனால் இந்த கஷ்டத்தை கொண்டுதான் அல்லாஹ் எதை அலங்கரிச்சு வச்சிருக்கான். ஆனா நாம அந்த கஷ்டத்தை எடுக்கிறதுக்கு தயாரா இல்லை. அருமையான சகோதரர்களே, இப்படி சுத்தக்கூடாதோ, நேரம் உட்காந்துருக்கணுமா, இது வேற இல்லை, எங்க போனாலும் இந்த தொல்லை உண்டு. கஷ்டம்தான். சிம்பிளா ஒண்ணு கேட்கிறேன், ஃபஜருடைய அசான் கேட்கிறது, எழுந்திருப்பது கஷ்டம்தான். என்ன அந்த மெத்தையில இருக்குன்றே தெரியலையேங்க. அதுவரை வராத தூக்கம் அப்பதான் என்ன செய்யுது, கஷ்டம்தான். ஹுஃபத்தில் ஜன்னா பில் மக்காரி, கஷ்டத்தோட நீங்க எழுந்து வந்தாள், குளிரில் வந்தாள், அடிக்கின்ற வெயிலில் வந்தாள், அடிக்கின்ற காற்றிலே பள்ளியை நோக்கி ஜமாத்தோடு தொழுவதற்கு வந்தாள், அந்த கஷ்டத்தை நீ எடுத்துக்கொண்டாள், உனக்கு என்ன கிடைக்கும்? சொர்க்கம். ரொம்ப லேஸ். சொர்க்கத்தை அல்லாஹ் கஷ்டத்தை கொண்டுதான் என்ன செஞ்சிருக்கான். நாம தான் சம்பாதிச்சோம், அல்லாஹ் தான் கொடுத்தான். ஆனா அந்த காசை ஏழைகளுக்கு உறவுகளுக்கு எடுப்பதற்கு கஷ்டம்தான். இந்த சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா அல்லாஹு அக்பர், இப்படி தொழுதுட்டு போறோம் பாருங்களேன், தொழுதுட்டு இறங்குறாங்களே எல்லாம். இப்போ லைனா 2 லைன்ல நிற்பாங்க. யாரு? முசாஃபிர்கள், மிஸ்கீன்கள் நிற்பாங்க. இவன் சோப்புக்குள்ள 4 தடவை கை விடுவான், இப்படி. ஃபர்ஸ்ட் விட்டான், 5 ரூபா காயின்ஸ் வந்துச்சு, அதை விட்டுட்டான், அதை கீழே விட்டுட்டான், அப்படி சோப்புலையே. அப்புறம் பார்க்குறான், அந்த 4 நாளாக தேடுறான். யாரு? அவன் இந்த கைதி நிற்கிறான்ல, அதுக்கு நீ இங்கே நில்ற, நான் கொடுத்துட்டு போயிருக்கேன். யாரு? நீ இங்கே நின்றுக்கிட்டு 10 பேர் தாண்டி போயிட்டான். வராது, கஷ்டம்தான். ஏன் வந்துச்சே, டக்குன்னு வந்துச்சுல, 5 ரூபா காயின்ஸ் வந்துச்சா, கொடுத்துட்டால் என்ன? சகோதரர்களே, நான் யதார்த்தமா பேசுறேன், உங்களோட இணைஞ்சு பேசுறேன். இன்னைக்கு நடப்பை விட்டு தூரமாக பல தத்துவங்கள் பேசப்படுகிறது, ஆனால் அடிப்படையில் கோளாறுகள் நிறைய இருக்குது.
ஒண்ணுமே இதை லாஜிக்கா யோசிச்சு பாருங்க. அவன் நினைக்கிறானா எப்படி, பய உள்ள நீ தேடுறக்குள்ள 10 பேர் தாண்டி போயிட்டானேடா, அதை நானே கேட்டிருந்தா கொடுத்துருப்பனே உனக்கு. பில் மக்காரி, கஷ்டம்தான். உறவுகளோடு ஒட்டி வாழ்வது கஷ்டம்தான். ஒரு மண்டபத்தில் 3000 பேர்த்த தான் புள்ள கல்யாணத்துக்கு அழைச்சிருக்கான். என் ரத்தத்தின் ரத்தங்களே உடன்பிறப்புகளேங்கிறான். சொந்த கூட பிறந்த தம்பி 3வது தெருவில் ஒரு டீ கடையில் டீ குடிச்சிட்டு இருக்கான். அவனை கூப்பிடல. யார இவன் என்ன செய்யறான், எல்லாத்தையும் கூப்பிட்டு வச்சு என்ன சொல்லிட்டு இருக்கான், என் உடன்பிறப்புகளே. என்ன உடன்பிறப்புகளே? கூட பிறந்தவன் என்னாச்சு, கோபம். என் மனைவி சொல்லிட்டா உன் தம்பி கல்யாணத்துக்கு வந்தான்னா மண்டபமா இருக்காது. யாரு மண்டபம்? யாரு வீட்டில் சொன்ன மாதிரி இருக்கோ? நிறைய பேர் சிரிக்கிற மாதிரி தான் அப்படி தெரியுது. அப்படிதான் துவா செஞ்சுக்கிட்டு இருந்தேன் ஒரு இடத்துல. துவா வச்சு யா அல்லாஹ் அதை கொடு இதை கொடு என்னென்னமோ கேட்டுக்கிட்டே இருக்கணும். இப்படி எல்லாம் வந்து ஆமே ஆமே கேட்டுக்கிட்டே வரும்போது யா அல்லாஹ் மனைவிமார்களுக்கு நல்ல புத்திய குடுன்னு ஆமீன். யாரு அடி, எந்த மனைவிக்கு உங்களுக்கு புத்தி இல்லையோ? புத்தி இல்லையா? உனக்கு சுண்ணத்தே நடக்கல. இதை கட் பண்ணப்பா. மறுபடி ஒரு சந்தோஷம் பேசுறது வந்து இதை கொண்டு என்ன கேட்ட, எல்லாம் மனைவிக்கு புத்திய குடுன்னு கேட்டேன். ஆமீன். எல்லாம் தன்னை அறியாம கை இங்க இருந்த கை எங்க வந்துருச்சு, இங்க வந்துருச்சு. சகோதரர்களே, நான் இங்க நிப்பாட்டி இது நடப்பு. அவ்வளவு பேர் பொங்கி புனைஞ்சுக்கிட்டு இருக்கான். அவ்வளவு பேர் அவ்வளவு நெருக்கடிகளை உணர்ந்துகிட்டு கிடக்கிறோம். கஷ்டத்தை கையில எடுங்கள், சொர்க்கத்தை ஈஸியா படுத்தலாம். கஷ்டத்தை, ஆனா கஷ்டத்தை கஷ்டம்தான். தராவி கஷ்டம்தான். எனக்கு தெரியும் 18வது காலத்துக்கு எத்தனை பேர் வந்தாங்க, 8 காலத்துல எத்தனை பேர் வந்தாங்க, முடி விட்டு வித்துருக்கு எத்தனை பேர் வந்தாங்க. எனக்கு வந்து கண்ணு பின்னாடிலாம் இல்லை. நானும் திரும்பி அப்போ ஒவ்வொரு 2 ரக்காயத்தையும் பார்ப்பேன். கஷ்டம்தான். குர்ஆனை கேட்டிருக்கலாமே, முடிஞ்சே. நாமளும் ஓதலை குர்ஆனை, நாமளும் ஓதலை. அதுக்காண்டி ஒருத்தர் ஓதறக்காண்டி ஒரு அழகான காரியம் வச்சு அதுலயாவது நம்ம கேட்டிருக்கலாமேங்க. கஷ்டம்தான். கஷ்டத்தை கையில் எடுக்கவில்லை. அப்புறம் என்ன, சொர்க்கத்தை மட்டும் எடுக்கிறதுக்கு எப்படி? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சஹீஹான ஹதீஸுங்க இது, ஹுஃபத்தில் ஜன்னா பில் மக்காரி, கஷ்டங்களை கொண்டுதான் சொர்க்கம் அலங்கரிக்கப்பட்டிருக்கிறது, சொர்க்கம் மூடப்பட்டிருக்கிறது. சொர்க்கத்தை நீங்க திறக்கணும்டா கஷ்டத்தை கையில் எடுத்தால்தான் முடியும். எல்லாத்திட்டையும் சேர்ந்து வாழ்ந்தெல்லாம் உறவோட சேர்ந்து வாழ முடியாது. உறவு அல்லாஹ் ஏன் கேட்குறீங்க? ஒரு ஜட்ஜு இருந்தார், இப்போ இறந்துட்டார். ஒரு மீட்டிங் போய்பட்டு இப்படித்தான் கேட்க ஒரு இதுக்கு வந்துக்கிட்டு இருக்கும்போது சொன்னார், அஜரத் எனக்கே வெக்கமாக இருக்கிறது, நான் ஜட்ஜாக இருக்கிறேங்கிறது. முஸ்லீம் இல்லைங்க, நாங்கள்லாம் பெருமையாக சொல்லிக்கிட்டு இருக்கோம், நம்மளதுல ஒரு முஸ்லீம் ஜட்ஜாக இருக்காருன்னுக்கிட்டு. ஏன் கேட்குறீங்க அஜரத்? போய் கோர்ட்டில் உக்காந்தா இங்கிட்டு அக்கா, இங்கிட்டு அண்ணன், இங்கிட்டு தங்கச்சி, இங்கிட்டு யாரு ஒரு வயிற்றுல பிறந்தது. அப்புறம் பார்த்தா ஒன்று நாளைக்கு கணவர் இங்கிட்டு, மனைவி இங்கிட்டு. கணவனுக்கு மனைவிக்கு என்ன உறவு? என்ன அங்கெல்லாம் எதுவுமே குறுக்கையே நிற்க முடியாதுங்க. யாரு அவ்வளவு அறுத்தத்தோட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த உறவை பேணி வாழ்ந்து காண்பித்தார்கள். ஆனா இன்னைக்கு எல்லாம் ஏன் டவுல் தனி, ஓன் டவுல் தனி, ஏன் சோப்பு தனி, யாரு மனைவி, ஓன் சோப்பு தனி, ஓம் பிரஷ் தனி, ஏன் பிரஷ் தனி, அப்புறம் ஓம் பேஸ்ட் தனி, ஏன் பேஸ்ட் தனி, ஓம் பெட்டு தனி. இது ஒரு குடும்பமா? அவ அம்மா வீட்டுல இருந்திருப்பாளே. தயவு செய்து நீங்க லாஜிக்கா யோசிங்க. குடும்பம் என்ற அந்த பிணைப்பு எப்படி இருக்க வேண்டும், தத்துவத்தை எப்படி அவர்கள் நபி அவர்கள் சொல்லிக் கொடுத்தார்கள். நானும் ஹஜ்ரத் ஆயிஷா அம்மாவும் ஒரே வாளியிலேயே நாங்கள் ஒரு கப்பை வைத்து இருவரும் குளிப்போம்.
சாப்பிடுகின்ற நேரத்தில் தஸ்தரிலே இருக்கக்கூடிய ஒரு கரித்துண்டை எடுத்து நான் கடித்த இடத்திலேயே ஆயிஷா அம்மா கடிப்பார்கள். கொச்சை அல்ல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவா பேசிட்டு போயிட்டாங்க. இந்த உம்மத்து இப்படி தடுமாறும் என்றுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெக்கத்தை விட்டு பேசினாங்க. ஆலிம் சாக்கள் நாங்க தான் பேசுறது இல்லை. ஒரே இடத்தில் எங்கு நான் கடித்தேனோ அதே இடத்தில் கடிப்பார்கள். யாரு? ஆயிஷா அம்மா. மனைவிக்கு ஒரு கவல உணவை தீர்த்தி விடுவது தர்மம் என்றார்கள். சும்மா இருங்க ஜர்த்து, நீங்க விரலை கடிச்சு விட்டுருவா ஜர்த்து எப்பன்னு பார்த்துக்கிட்டு நீங்க ஏதாவது இன்னும் பழமை காலத்துல பேசிக்கிட்டு இருக்கீங்க. நீங்க வேற சண்டாளச்சி அஜரர் எல்லாம் உங்களுக்கு அப்படி வந்து அமைஞ்சதுக்கு நான் என்ன செய்ய முடியும்? அதனாலதான் சொன்னாங்க, கேட்கும் பொழுதே யா அல்லாஹ் சாலிகான மனைவியை கொடுப்பாயாக. மனைவியை கேட்கக்கூடாது. ஏ பாப்பா என்ன கேட்கணும்? சாலிகான மனைவியை கேட்க வேண்டும். குழந்தைகளை கேட்கும் பொழுது சாலிகான குழந்தையை கேட்க வேண்டும். ராமினை சொல்லிக்கங்கள, அடுத்து ஒண்ணுனே கட்டணும் வச்சுக்கங்களேன். கேட்கும் போதே கேட்கணும். கேட்கும் போது கேட்கணும். கேட்கும் போது மனைவியை கொடுன்னு கேட்டோம், நல்லா குழந்தைய கொடுன்னு கேட்டோம். சாலிகான குழந்தைய கேட்கல, சாலிகான மனைவியை கேட்கல. அல்லாஹ் நீ கேட்டதை கொடுத்தாங்க. அல்லாஹ் நீ கேட்டதை கொடுத்தாங்க. கண்டிப்பா அல்லாஹ் கேட்டதை கொடுப்பானுங்க. அருமையான பெருமக்களே, இவ்வளவு ஒரு கஷ்டங்களை எடுத்துத்தான் ஆகணும். கஷ்டங்களை எடுத்துத்தான் ஆகணும். வருடத்தில் ஒவ்வொரு நம்மளாம் தொழில் செய்கிறோம், நம்மெல்லாம் எல்லாம் புலப்தனம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அல்லாஹு அக்பர், அல்லாஹ் பரக்கத்தை தருவானாக. அருமையான சகோதரர்களே, கணக்கிட்டு எடுங்கள். கஷ்டம்தான், கஷ்டம்தான், கஷ்டம். கணக்கு பார்த்து எடுத்துருங்க. உங்க மொஹல்லாவில் ஒரு ஏழை இருக்க மாட்டான், ஒரு ஏழை இருக்க மாட்டான். அல்லாஹ் அப்படித்தான் வச்சிருக்கிறான். ஒவ்வொரு மொஹல்லாவிலையும் ஒரு மொஹல்லாவில் ஒரு 500 தலைக்கட்டு இருக்கிறோம் சொன்னா ஒரு 100-150 பேர் ஜக்காத்து கொடுக்கற மாதிரி வச்சிருக்கான். ஒரு 300 பேரை ஜக்காத்து வாங்குற மாதிரி வச்சிருக்கான். நான் கேட்கிறேன், இவ்வளவு பெரிய தத்துவம் பேசிட்டு இருக்கிறோமே, எனக்கு இருக்கும் கண்ணியம் என்ன, எனக்கு இருக்கும் அதிகாரம் என்ன, நான் எனக்கு சமூகத்தில் எனக்கு எவ்வளவு பெரிய அந்தஸ்து, என்னை சொல்லுகிறேன். ஆனா ஒரு மொஹல்லாவில் இருக்கக்கூடிய ஜக்காத்து கொடுக்கிறவனையும் ஜக்காத்து வாங்குறவங்களையும் இணைச்சு விடலையங்க. பள்ளியாசல 1008 டிராவல்ஸினுடைய விளம்பரம் தொங்குது, காலண்டர் தொங்குது. ஏன் இது ரெண்டையும் தொங்க விட்டால் என்ன? இது ஜக்காத்து கொடுக்கக்கூடியவர்கள், ஜக்காத்து வாங்கக்கூடியவங்க. டேலியாகாது, டேலியாகாது. கஷ்டம்தான். எத்தனையோ முயற்சிகள் எடுக்கிறோம், எத்தனையோ முயற்சிகள். ஒவ்வொரு மொஹல்லாக்குள்ளேயே முடிச்சுக்கலாங்க. ஒரு காலம் வரும்னாங்க, ஏத்தி அலன்னா சீதமானோன், ஒரு காலம் வரும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசிய ஹதீசுகள் ஏராளமான ஹதீசுகள் உண்டு. அதுல ஒண்ணு, ஒரு காலம் வரும் இவன் ஜக்காத்தை தலையிலே வைத்துக்கொண்டு, தலையில பாப்பா கண்ணு சொக்குதோ, கண்ணு சொக்குதா, எல்லாம் எந்திரிச்சுட்டு உட்காரலாமா? சரி சரி, அப்படி இருக்கு. அது என்னன்னு தெரியல. எல்லாம் பள்ளிக்கு வந்து அப்படி ஒரு வகையான தூக்கத்தை வச்சிருக்கான். இப்போ விட்டாலும் போய் தூங்கல மாட்டீங்க, எல்லாம் வாட்ஸ்அப், இப்படியே ஒரே ஃபேஸ்புக் பார்த்துக்கிட்டு. அப்படி ஒரு இடத்துல பேசிக்கிட்டே இருந்தேன். ஒருத்தர் செல்போன் பார்த்துக்கிட்டே இருந்தாரு. என்ன தம்பி, உங்களை தான் யூடியூப்ல பார்த்துட்டு இருக்கேன். ஏன் நான் தான் நேரில் பேசிட்டு இருக்கிறேன். அடியா ஏன்னா அப்ப நான் தான் நேரில் பேசிருந்தேன், என்ன எதுக்குற உட்காந்து யூடியூப்ல பார்த்துட்டு இருக்கிறேன். தயவு செய்து கொஞ்சம் கொஞ்சம் கூட வாங்க. பெரிய குர்பானியோட வந்திருக்கோம், மொத்தப்படராவில் வெளியில வர்றதில்லை. காக்கா ஆக போன் பண்ணாக, சரி அல்ஹம்துலில்லாஹ்னு என்ன செஞ்சிடும், மோபத்துக்கு வந்தாச்சு. தயவு செய்து புரிதலை ஏற்படுத்தணும், புரிதலை ஏற்படுத்தணும். என்ன சொல்லிக்கிட்டு இருந்தேன். மாஷா அல்லாஹ். ஜக்காத்தை தலையில கூடையில வச்சுக்கிட்டு வந்து கதவை தட்டுவானா. அவன் நேத்து ஜக்காத்து வாங்கியிருப்பான், இன்னைக்கு அல்லாஹ் அவன் ஜக்காத்து கொடுக்கிற அளவுக்கு வந்துட்டானா, கதவை திறந்துட்டு சாத்திடுவானா. இதை கற்றுக் கொடுத்தது நாம தான். வந்து கதவை தட்டினான், பாப்பா பசிக்குது என்று சொன்னான், அம்மா பசிக்குது என்று கதவை தட்டினான். கதவை திறந்து விட்டு நான் கூட யாரோ நினைச்சேன், கதவை சாத்திடுவேன்.
இதே மாதிரி அவன் செய்ய வைப்பான அல்லாஹ். அந்த காலத்தை பார்ப்போம், அந்த காலத்தை பார்ப்போம். வேணான்றுவான், எனக்கு ஜக்காத் வேணான்றுவான், ஜக்காத் வேணான்றுவான். இன்னைக்கு நம்மளை வீடு தேடி வந்து பள்ளிதோறும் வந்து நின்று படிதோறும் நின்று கேட்டுக்கிட்டு இருக்கனால நமக்கு அதனுடைய அரும்பெருமை தெரியல. ஒரு காலம் நாம இப்படி அலைவோமா, நாம இப்படி அலைவோமா? கஷ்டம்தான். நீங்கள் சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியத்தில் இருந்து அதை கணக்கிட்டு வருஷத்துக்கு ஜக்காத்தை கொடுப்பதற்கு எடுத்தால் உங்க மனசே விடாது, உங்க மனசே விடாது. யார் இப்ப எல்லாம் சொல்லிக் கொடுக்க தேவையில்லை. 100க்கு 2.5 வாங்கணுமா கொடுக்கணுமா? நான் கேட்கிறேன், கணக்கிட்டு பாருங்க, கணக்கிட்டு பாருங்க. சில பேர் கண்ணை மூடிக்கிட்டு ஜக்காத்து கொடுப்பான் பாத்தீங்களா? சில்லறையை முறிச்சு போட்டு வச்சுக்கிட்டு. இதெல்லாம் தயவு செய்து அல்லாவை ஏமாத்துற வேலை. மக்காரி, கஷ்டங்களை எடுங்கள், உறவுகளிலே கஷ்டங்களை எடுங்கள், அல்லாஹ்வுடைய கடமைகளிலே கஷ்டங்களை எடுங்கள், கஷ்டங்களை எடுங்கள். நான் உங்கள்கிட்ட ஒரு யதார்த்தமா ஒன்று கேட்குறேன். எத்தனை பேர் உங்களுடைய நட்பு வட்டாரத்தில் நல்ல கோடீஸ்வரர் ஹஜ்ஜி செய்யாம இறந்து போயிட்டாரு? ஏவாப்பா, நாமளும் போய் ஜனாதால கலந்தோமா இல்லையா? நம்ம ஜனாதால கலந்தோமா இல்லையா? கலந்துட்டு சொல்லிட்டு வந்தோம், மனுஷன் என்னத்தை தான் கொண்டு போனான்னு. 28 வீடு வாடகை வந்துச்சு, காணி இருந்துச்சு, கோணி இருந்துச்சு, கோணியும் என்னென்னமோ வச்சிருந்தார் மனுஷன். அல்லாஹ், வீட்டில் 7-8 காரு நின்றுச்சு. எங்க போக முடியல, எங்க போக முடியல. அவரை நம்ம தொலை வச்சு அடக்கணுமா இல்லையா? தொலை வச்சு அடக்கணுமா இல்லையா? ஏன்? அவருக்கு அந்த காசை எடுக்கிறது கஷ்டமா தெரிஞ்சிருக்குது. சகோதரர்களே, கஷ்டத்தில் தான் சொர்க்கம் உண்டு, கஷ்டத்தில் தான் சொர்க்கம் உண்டு, கஷ்டத்தில் தான் சொர்க்கம் உண்டு. ஜமாத்தோடு வந்து தொழுகணும். எங்க வேணாலும் தொழுகலாம். வீட்டில் ஜமாத்தோடு தொழுதால் கஷ்டம்தான், எஞ்சி வர்றது கஷ்டம்தான். சில பேர் சொல்றாங்க, ஹஜ்ரத் எங்கேயோ கண்ணை மூடிட்டு பேசிக்கிட்டு இருக்கீங்க ஹஜ்ரத், எங்க தெருவில் நாய். யார் சொல்றாரு? பாய் சொல்றாரு. என்னண்டு நாய்? ஒரு நாளைக்கு ஒரு பிஸ்கட் வாங்கி போடுங்க. எவ்வளவு நாளைக்கு அதவே பார்த்துக்கிட்டு இருக்கிறது? நாளைக்கு எல்லாரும் சொல்ல முடியுமா? என் தெருவில் நாய் இருந்ததினால் நான் ஜமாத்தோடு போய் தொழ முடியவில்லை, சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா? நாய் சொர்க்கத்தில் இருந்துச்சு. இந்த பாய் நாயை சொல்லிக்கிட்டு உட்கார்ந்துருக்காரு. அஸ்ஹாபுல் கௌஃப்ல தனது முன்னங்கால்களை அப்படியே குத்த வைத்த நிலையிலே அந்த மக்கள் அப்படியே தூங்கினாங்க பாருங்க. அவ்வளவு வருட காலங்களும் அந்த நாயும் அப்படியே அமர்ந்திருந்தது. குர்ஆன் சொல்லுது, அவங்களோடு சேர்ந்து நாயும் என்ன செய்து கோவக்குள்ள போச்சு. நாளைக்கு எந்த நாயும் சொர்க்கத்தில் இருக்குமா? நம்மால் சொர்க்கத்துக்கு போகாததுக்கு காரணம் என்னன்னா, தெருவில் நாய் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு. தயவு செய்து இந்த போகாத ஊருக்கெல்லாம் வழி சொல்லிக்கிட்டு இருக்காது. போகாத ஊருக்கு அந்த தெருவில் ஒரு அசோசியேஷன் ஏற்படுத்துங்க. நாயெல்லாம் கட்டி வைக்கணும் வீட்டுக்குள்ள, பகல்ல தான் அவுத்து விடணும். இல்லைன்னு சொன்னா அப்ப நாங்களே பிஸ்கெட் வாங்கி போட்டுருவோம்னு சொல்லிடணும். என்னங்க நான் கேட்கிறேன், இதெல்லாம் யாருக்கு போய் சொல்லக்கூடிய காரணம்? நாளைக்கு ஒரு அடியான் வருவானா, யா அல்லாஹ் எனக்கு தீராத தலைவலி இருந்தது. தலைவலி இந்த 2 வலி வச்சிருக்கிறோம்ங்க, வயிற்று வலி ஒன்று, தலைவலி ஒன்று. இது டாக்டருக்கே கண்டுபிடிக்க முடியாது. யார் இருந்தால் கோச்சிக்காதீங்க, நாம சொன்னாதான் என்ன செய்யுது, காய்ச்சல்லாம் கண்டுபிடிச்சிருவாரு. வயிற்று வலியும் நம்மளும் இந்த ஆக்டை பயன்படுத்தியிருக்கோம். ஸ்கூல்லாம் அவன் என்ன செய்வான், தலைவலின்றுவோம். பிரச்சனை காய்ச்சல் தொட்டு பார்த்துருவான் மெஸ்ஸு. நாளைக்கு சொல்லுவானா, எனக்கு தலைவலி இருந்ததினால்தான் தீராத தலை, ஒற்றை தலைவலி. அதுல வேற ஒரு தலை காதல் மாதிரி ஒற்றை தலைவலி எனக்கு. அல்லாஹ் என்ன செய்வானா, ஒன்னும் பேச மாட்டானா. ஹஜ்ரத் அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்தை கூப்பிட்டு விடுவானா. டேலி ஆயிரும் அங்க நின்று சொல்லு, இவரை பாரு. அப்படியே ஹஜ்ரத் அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய முழு நிகழ்வை காண்பிக்கப்படுமா. எங்க வந்துருச்சு புழுக்கள். நாக்கை அரிக்க வந்த நேரத்தில் தான் அல்லாஹ்ட்ட கேட்டாங்க, யா அல்லாஹ், உன்னை நான் திக்ர் செய்வதற்கு இந்த நாவு தேவை. அப்படி புழுக்கள் மொய்க்கப்பட்டிருந்தது அய்யூப் அலைஹிஸ்ஸலாம். உன் தலைவலி எங்க? அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய நிலை எங்க? யாரு எந்த காரணமும் சொல்ல முடியாதுங்க. யாரும் எந்த காரணமும் சொல்ல முடியாது.
கஷ்டங்களுக்கு மத்தியில தான் என்ன இருக்குது? சொர்க்கம் இருக்கு. இதை இந்த சமூகம் விளங்கித்தான் ஆகும். சொல்லுங்க இன்ஷா அல்லாஹ். அதே மாதிரி வஹுஃபத்தில் ஜன்ன வஹுஃபத்தின் நார், நரகம் இருக்கிறதே, நரகம் இது ஷஹ்வத்துகளை கொண்டு, ஷஹ்வத்துனா என்ன? மன இச்சைகளை கொண்டு சூழப்பட்டுள்ளது. இதுல நாம மிச்சம் பேசணும். இதுல நிறைய பேசிட்டோம். ஷஹ்வத் மன இச்சை தாங்க, மன இச்சை தான் நரகத்துக்கு கொண்டு போய் தள்ளுது. மன போன போக்குங்கிறாங்கல்ல. ஆனா இன்னைக்கு மனசை பறி கொடுத்து அலைஞ்சுக்கிட்டு இருக்கிறமே. தயவு செய்து அல்லாட்ட பறி கொடுங்க, அல்லாவை காதலிங்க. அல்லாவை சொல்லுங்க இன்ஷா அல்லாஹ். அந்த வார்த்தை கொஞ்சம் கொச்சையா தெரியுதோ? அல்லாவை காதலிங்க, கட்டின மனைவியை காதலிங்க. இன்னைக்கு இந்த சமூகம் தடுமாறுகிறது. இளைஞர்களே, ஒரு ஐடி ஆபீஸ்ல ஒர்க் பண்ண முடியல, ஒர்க் பண்ண முடியல. நம்ம பையன் தாடி வச்சிருக்கான், எல்லாம் வச்சிருக்கா, முந்தின சீட்ல என்ன இல்ல, கையே இல்லாமல் உட்கார்ந்து இருக்குது ஒண்ணு, அதுவும் டைப் பண்ணிக்கிட்டு இருக்கு. இவன் வலியா? இவன் அவுளியாவா? நான் கேட்கிறேன். இவன் மலக்கா இல்ல ஜின்னா? இவன் யாரு? என்னங்க அது? ஒன்னு சொல்லட்டுங்களா? இந்த சமூகத்தை ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கக்கூடிய ரெண்டு வஸ்துக்கள் இந்த சமூகத்தை ஒட்டுமொத்தமாக ஆண் பெண்கள் எல்லாத்தையும் ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கக்கூடிய ரெண்டு. ஒன்று ஆல்கஹால், மற்றொன்று ஆண்ட்ராயர். ஆண்ட்ராயரா? நமக்கு அவ்வளவு தெரியாது. ஆண்ட்ராயரும் ஆல்கஹாலும் தான் இந்த சமூகத்தையே அப்படியே உருட்டி கொண்டிருக்கிறது. தலகுனியணும், நம்மெல்லாம் தலகுனியணும். லைலத்துல் கத்ர் அன்னைக்கு தண்ணியை போட்டு வந்து சாஞ்சி உட்கார்ந்துருக்கான். எப்ப நல்லா பார்க்கிறோம், இப்படியே முறைச்சுக்கிட்டே இருக்க. நமக்கு பயம் என்னன்னு தெரியல. அப்படியே நிதானத்தில் இருக்காராம். குடிக்கலாம் தேவையில்லை. நான் அதை சொல்றதுக்கு நான் வெக்கப்படுறேன். உங்களுக்கு நானே அறிமுகப்படுத்தி வச்ச மாதிரி ஆயிரும். ஒரு சும்மா இந்த டேப் மாதிரி வச்சிருக்கேன், ஸ்டாம்ப் இருக்குல்ல, ஸ்டாம்பு, அது மாதிரி ஒன்று இங்கே ஒட்டிக்கிட்டானா போதுமா, அப்படியே மெதன் இருக்குமா. அதுக்கு அட்ரஸ் எதுவும் கேட்டுறாதீங்க. என்ன நிலைமை? தயவு செய்து பொறுப்பாளர்களே, சமுதாயத்தில் துடிப்புள்ள இளைஞர்களே, நாம வளர்ந்துட்டோம்ங்க. அடுத்த தலைமுறை எப்படி வாழும் என்று கற்பனையே யோசிக்க முடியல. அடுத்த தலைமுறை யாரு? உன் பிள்ளை எப்படி வாழுவான்டே தெரியல. என் பிள்ளைய நான் எப்படி விட்டுட்டு நான் நிம்மதியை இறப்பேன்னு தெரியல. நம்ம ஒவ்வொருத்தரும் நிம்மதியா இறக்கணும்டா, மௌத்தை சந்திக்கணும் சொன்னா தயவு செய்து நம்ம குர்பான் பண்ணி ஆகணும். செய்யலாமா? குர்பான் பண்ணலாமா? இல்லைன்னா முடியாது. குடும்பத்துல குர்பான் பண்ணுங்க, உட்காந்து பேசுங்க. பிள்ளைகள்கிட்ட மனசுட்டு பேசாத தகப்பன் மாதிரி எத்தனை பேர், தாய் எத்தனை பேர். ஊரே பேசிக்கிட்டு இருப்பான், யார்கிட்ட பேச மாட்டான். பெத்த பிள்ளைகிட்ட பேச மாட்டான். பெத்த பிள்ளைகிட்ட உட்காந்து பேசுங்க. அவன் மனசுல இவ்வளவு கிடக்குது. அது பொம்பளை பிள்ளையோ ஆம்பளை பிள்ளையோ, நீங்க பேசினா போதும். போல பேட்டா கேளுங்க, கா பேட்டி போல பேட்டி கேளுங்க. நம்மள்ட்ட தான் அது இல்லையே. நம்ம பிள்ளைய அறிமுகப்படுத்தும் பொழுதே அசிங்கமான வார்த்தை சொல்லுவான். இந்த சனியம் பாருங்க, யார? தான் பெத்த பிள்ளைய. எனக்கு உருது பீப்புள் இங்க இருக்கீங்களோ என்னன்னு தெரியல. உருது பேசுறவங்கள்ட்ட ஒரு பெரிய நல்ல ஒரு வார்த்தை ஒண்ணு என்ன தெரியுமா? அவங்க தான் பெத்த பிள்ளைய பேட்டான்னு கூப்பிடுவாங்க. எப்படி? அந்த பேட்டாக்கு 48 வயசு இருக்கும். ஹலோ, நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல. என்ன இருக்கும்? 48 வயசு இருக்கும். அவங்க அப்பா எப்படி கூப்பிடுறாரு? ஆ பேட்டா. எப்படி? ஆ பேட்டி. அந்த பேட்டிக்கு 60 கூட இருக்கும். அந்த பேட்டிக்கு நம்மள்ட்ட அது இல்லையே. நம்மள்ட்ட அது இல்லையங்க. தமிழ் பேசுறவங்கள்ட்ட ஏன் பெத்த மனைன்னு கூப்பிடுங்களே. குர்ஆனுடைய சுன்னத்துங்க அது. இன்னி அரா ஃபில் மனாம் அன்னி அதுபோக ஃபன்னுரு மாதா தரா. அட நாம் பெத்த மகனே, யாரு? ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து சொல்லுகிறார்கள், யா புனைய இன்னி அரா ஃபில் மனாம், நான் பெத்த மகனே, நான் ஒரு கனவு கண்டேன். உன்னை அறுத்து பலியிடுவதாக கனவு கண்டேன். யார்கிட்ட எப்படி கூப்பிட்டு சொல்றாருங்கிறீங்க? இஸ்மாயில்னு கூப்பிடல, இந்த வாடான்னு கூப்பிடல, நான் பெத்த மகனேன்னு கூப்பிட்டாங்க. ये कुरान का सुन्नत है, बेटा बेटी है. बेटा बेटी कुरान का सुन्नत है.
பேசுங்க, பிள்ளைகள்கிட்ட பேசுங்க. நம்ம கையை விட்டு தாண்டி போயிட்டான். தலைக்கு மேலே போனால் ஜான் என்ன முளம் என்ன, இது எவன் சொன்னால் நானும் தான் தேடிக்கிட்டு இருக்கேன். அதெல்லாம் தூக்கி எறிங்க. குழந்தைகள்கிட்ட பேசுங்க. அவனை தோழனா மதிங்க. அவனை உட்கார வச்சு அவனுடைய உள்ளத்தில் உள்ள பொம்பளை பிள்ளைகிட்ட கேளுங்க, சொல்லுவா. இல்லைண்டா நாம தாங்க கையை பிசையணும், இல்லைண்டா நாம தாங்க ஸ்டேஷனில் போய் நிற்கணும், இல்லைன்னா நாம தாங்க. நம்ம பெண்களுக்கெல்லாம் தெரிஞ்சது என்ன தெரியுமா? இந்த மண்ணை அள்ளி இப்படி தூத்திட்டு வந்துடுவா. போ சனியா, உன்னை நான் பெக்கலை. இதா இந்த மண்ணை தூத்தி தூரத்தெல்லாம் இவாளுடைய வேலை அல்ல. இதெல்லாம் எங்கே வந்தது? அடுத்த கல்ச்சரில் உள்ளது. மண்ணை 2 கையில் அள்ளி தூக்கிட்டு வீசிட்டு வந்துடுறது. முடிஞ்சா நீ ஓன் புள்ளனால ஓன் ஃபேமிலி தலைகுனியில ஒட்டுமொத்த சமூகம் தலை குனிஞ்சிருக்குது. ஒட்டுமொத்த சமூகம் தலை குனிஞ்சிருக்கிறது. அருமையான பெருமக்களே, தயவு செய்து ஷஹ்வத்துகள் தான், மனோ இச்சைகள் தான் கூட யார் சேர்ந்துக்கிறா? சைத்தான் படாத பாடுபடுத்துறானுங்க. பாவம், இவன் என்னமோ தௌபாலாம் செஞ்சுட்டு இனிமேல் தொழுகலான்னு தக்பீர் கட்டினான்னா ஒரு பய உள்ள மிஸ்கால் அடிக்கிறான். வெளியே நின்றுக்கிட்டு, எங்கே நின்றுக்கிட்டு, இவர் உடனே அது குரானில் ஆயத்து வந்த மாதிரி அதோடு ஓடி போயிடறான். ஒரு ரக்காத்துல எஞ்சி போயிடுறான். 2வது ரக்கா சலாம் கொடுத்தா திரும்பி பார்ப்பாங்கன்ட்டு அப்பயே எஞ்சி போயிடுறான். தயவு செய்து அருமையான பெருமக்களே, அல்லாஹ்வை காதலிங்க, மனைவியை காதலிங்க, குழந்தைகள்கிட்ட மனசுட்டு பேசுங்க. நான் முடிக்கிறேன். லைலா மஜ்னூன். ஆமா அஜரத், அஜரத் 1 மணிக்கு லைலா மஜ்னூன், நாங்கள்லாம் தொழுகலாண்டு வந்திருக்கோம் அஜரத். நானும் தான் தொழுவது. 1 மணிக்கு லைலா மஜ்னூன். சஹருக்குள்ள முடிஞ்சிருமா அந்த காதல்? நீங்க நினைக்கிற மாதிரி லைலா ஒன்றும் பெரிய பேரழகி அல்ல. ஹபசி. யாரு ஹபசி? பார்த்துருக்கீங்களா? கருப்பினத்தை சேர்ந்தது. அது பேரு லைலான்னு வச்சுட்டான். சோவா இருக்கு. நீங்க அது அந்த கருப்பின உட்காந்துருக்காதீங்க. வந்துட்டீங்களா கீழே? சரி, இவங்களுடைய இதை ஒரு உருவகத்துக்கான சொல்றேன். அல்லாஹு அக்பர். இவ ஒரு டெஸ்ட் வச்சா. யாரு? லைலா. யாரு நம்ம மேல பேரன்பு வச்சிருக்காங்கன்ட்டு டெஸ்ட் வச்சா. ஒரு தட்டில் அல்வா வச்சு ஒரு கத்தியும் வச்சு அடிமை பெண்கிட்ட கொடுத்துட்டா. இவ உள்ள உட்காந்துக்கிட்டு. எல்லாம் வெளியில் போகிற யார் நிற்கிறாங்க? யாரு? எல்லாம் நிறைய பேர் மஜ்னூன் இருக்காங்களா இல்லையா? எல்லாம் நிற்கிறாங்க ஆண்கள். கொண்டு போன உடனே ஆளுக்கு யார் கொடுத்துட்ருக்கா? எங்கேருந்து வந்திருக்குது? மேலிடத்துலேருந்து வந்திருக்குது. எல்லாம் அவன் கற்பனையில் உள்ளவன். யார்கிட்ட? சில பேர் தட்டை என்ன செய்கிறான்? தட்டை முத்த குச்சிக்கிறான். ஏன்? யாருடைய தட்டு இது? எல்லாம் ஆளுக்கு ஒரு துண்டு சாப்பிட்டாங்க. சரி, தட்டைக்கு கத்தி இந்த அடிமை பெண்ணு உள்ளே கொண்டு வந்துட்டாங்க. இப்போ மறுபடியும் என்ன செஞ்சா லைலா? வெறும் காலி தட்டை கொடுத்து கத்தியை வச்சு கொடுத்து விட்ட சொல்லி அனுப்பிச்சா. யார்கிட்ட? அந்த அடிமை பெண்கிட்ட. போய் சொல்லு, இந்த தட்டு கத்தி இருக்கு, யார் லைலா மேல அதிகமான பிரியம் வச்சிருக்காங்களோ அவங்க உடல்ல இருந்து ஒரு உறுப்பை அறுத்து இதுல வைக்கணும். நீங்க எந்திரிச்சு போயிடாதீங்க. அஜரத்து வேணாம். அஜரத்து யாராவது ஒரு மூக்கவோ நாக்கவோ கண்ணவோ என்ன செய்யணும்? அவருடைய டெஸ்ட் இப்படின்னு சொன்னதான் போதுங்க. அத்தனை பேர் ஓடி போயிட்டான். யாரு? அல்வாவை வந்து எப்படி சாப்பிட்டானோ அத்தனை பேர் ஓடி போயிட்டான். அதான் நொங்காம நொங்குதிங்கிற, நோகாம நொங்குதிங்கிற மாதிரி ஓடி போயிட்டான். நம்மால் ஒரு ஓரமா நின்றுகிட்டு இருந்தான். யாரு? சொல்லுங்க. அவன் பக்கத்துல வந்தான், கத்தி எடுத்தான். கத்திய எடுத்தான். இவருங்க அது எழுதுறாரு. என் காதலி, என் உள்ளத்திலே குடிகொண்ட என்னுடைய லைலா, அவள் என்னுடைய உடம்பில் இருந்து எந்த உறுப்பை கேட்டால் என்று தெரியவில்லை. நான் கண்ணை வைப்பதா, மூக்கை வைப்பதா, காதை வைப்பதா என்று எல்லா உறுப்பையும் அறுக்க ஆரம்பிச்சுட்டான். இது அட மூக்கை மட்டும் வச்சு அனுப்பிச்ச, நான் இதை கேட்கல நாக்க கேட்டேன்னு சொன்னா என்ன ஆகும்? காதலி கிடைக்காம போயிடுவான்ட்டு எல்லாத்தையும் அறுக்க போனால வெளியில வந்துட்டா. நீதாண்டா உண்மையான காதலர். யாரு?
நீதான். நான் இங்க நிப்பாட்டி இந்த கதையிலேருந்து தயவுசெய்து நீங்களும் வெளியில் வந்துருங்க, ரொம்ப யோசிக்காதீங்க. தொழுவணும் வாங்க. இப்ப நீங்கள் அல்லாஹ்வை காதலிக்கிறீர்களே, வெறும் ஜும்மாவை மட்டும் தொழுகிறீர்களா, அல்லது ரமலானில் மட்டும் தொழுகிறீர்களா, அல்லது கியாமுல் லைலுக்கு மட்டும் வருகிறீர்களா? அல்லாஹ்வை நீங்க எப்படி காதலிக்கிறீங்க? அப்போ உங்கள்கிட்ட தான் கேட்கிறேன். நீங்க சதாவும் காதலிக்க, எல்லா நிலையிலையும் அல்லாஹ் அல்லாஹ் அல்லாஹ். சால அந்த தொடர்பு ஏற்படுத்தலாமா? சொல்லுங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நன்மையை தருவானாக. அல்லாஹ் இந்த ராவில் அழுகக்கூடிய ராவு, தயவுசெய்து நல்லா உறுதியாக அழுகுங்க. கடைசி லைலத்துல் கதர் இரவு. அப்பா கடைசி இந்த வருடத்தில் கடைசி லைலத்துல் கதருடைய இரவு, தயவு செய்து மனமிட்டு அழுகுங்க, மனமிட்டு அழுகுங்க. புகாரி ரஹ்மத்துல்லாஹி இருக்காங்களே, புகாரி நம்ம இப்போ நிறைய பேசுகிறோம்ல, எங்களை விட நீங்கள் தான் அதிகமாக பேசுறீங்க புகாரின்லாம். என்ன பசங்க நிறைய பேசுகிறாங்க புகாரிட்டு. புகாரி ஓட்டல இல்லை இல்லது. புகாரி இமாம் கண் தெரியாதான், கண் தெரியாது, அவ்வளோ பெரிய மேதை. ஆனால் அவள் அம்மா யாரு? புகாரி ரஹ்மத்துல்லாஹி அம்மா அல்லாட்ட பிடிச்சி அழுதாங்களா, யா அல்லாஹ் என் பிள்ளைக்கு இல்ம கொடுத்த கண்ணை கொடுக்கலையாண்டு. கண் தெரியாத புகாரிக்கு தாய் அல்லாவிடத்துல அழுது 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 எதை வாங்கிவிட்டாள்? கண்ணை வாங்கிட்டாங்க, கண்ணை வாங்கிட்டாங்கங்க அவங்க அம்மா. தயவு செய்து விடாப்பிடியா நெல்லுங்க. என் கஷ்டம் தீர வேண்டும், என்னுடைய கோர்ட் கச்சேரி இதோடு நிறைவுற வேண்டும், எனக்கு ஏற்பட்ட இழப்பை நான் மீட்ட வேண்டும். எல்லாத்தையும் மனசுட்டு கேளுங்க. கேட்கலாமா? இது கேட்கும் இரவு சஜிதாவில் அழுது பழகுங்க. மனைவி முன்னாடிலாம் அழுகிறோம், சில பேர் மனைவி அடிச்சுலாம் அழுதுருக்காங்க. அல்லாஹ் முன்னாடி அழுகிறதுக்கு என்னங்க இருக்குது? அழுகலாமா? இந்த கூட்டாளி மாதிரி சேர்ந்து நிற்காதீங்க. தொழுகையில சேர்ந்தானு தொழுகிறீங்க, சேர்ந்து நிற்காதீங்க. அதுக்கான ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஃபேனில் நிற்கிறதில்ல, கூட்டாளியோட நிற்கக்கூடாது. ஏன்னா அழுதம்னா 2 பேரும் தான் தப்பிச்சு போயிருப்பீங்க. அழுகிறான் பாரா, வாங்கின காசை விட அதிகமாக போகிறான்னு சொல்லுவாங்க. அதனால கூட்டாளி மாதிரி சேர்ந்து நிற்கக்கூடாது. கூட்டாளி மாதிரி சேர்ந்து நீ அவனை அங்கிட்டு விட்டுட்டு நீ இங்கிட்டு வந்தால், தயவு செய்து மனசுட்டு அழுகுங்க, தயவு செய்து கேளுங்க. அல்லாஹ் நம்ம இந்தியாவுக்கு கேளுங்க. அல்லாஹ் வேறு நமக்கு யாரு மேலேயும் ஒன்றும் பாசநேசம்லாம் கிடையாது, யாரு மேலே குரோதம் கிடையாது. எல்லாத்தையும் அரவணைக்கக்கூடியவங்க தான். ஒன்று, இஸ்லாத்துக்கு எதிரானவன் வரக்கூடாது, சரியத்துக்கு எவன் கை வைக்க வரானோ வரக்கூடாது, அவ்வளவுதான். நான் கேட்கிறேன், இன்னைக்கு அடுத்தவன் இருக்கானே, நான் கேட்கிறேன், எதிர்காலத்தில் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் சிஏஏ கொண்டு வர மாட்டோம்னு சொல்றானா? எத்தனை அறிக்கை கொடுக்குறீங்க தேர்தல் அறிக்கையில கூட? நான் ஆட்சிக்கு வந்தால் இந்தியாவிலே சிஏஏ இருக்காது சொல்லு. மானசீகமா நாங்க நிக்கிறோம். அப்புறம் என்ன? நமக்கு எதிரிகள் என்பதல்ல, எதிரி என்பது எனக்கல்ல, எனக்குள்ள எதிரியை நான் பார்த்துக் கொள்ளுவேன். ஆனால் என்னுடைய மார்க்கத்துக்கு, என்னுடைய அல்லாஹ்வுக்கு, என்னுடைய நபிக்கு, என்னுடைய குர்ஆனுக்கு எதிராக ஒரு நிலைமைகள் வந்துவிடக்கூடாது. இன்ஷாஅல்லாஹ் அல்லாஹ்ட்ட கேட்கலாமா? கேளுங்க. அதோட பலஸ்தீன் மக்களுக்கும் கேளுங்க. யா அல்லாஹ் அந்த ஈமான குடுன்னு கேளுங்க. பாபா அந்த ஈமான குடுன்னு கேளுங்க. தண்ணியை குடிச்சு நோன்பு வச்சு தண்ணியே குடித்து நோன்பு திறக்கக்கூடிய நிலை. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். அல்லாஹ் அந்த மக்களுக்கு உதவி செய்வானாக, நமக்கும் அல்லாஹ் உதவி செய்வானாக. அல்லாஹ் நம்மளுடைய நிலைமையில தீன்ல பிடிமானத்தோடு இருப்பதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. உறவுகளை, ஏழைகளை, உற்றார்களை எல்லோரையும் அரவணைத்து எல்லோரும் நல்ல ஒற்றுமையாக வாழ்வதற்கு எல்லாம் அல்லாஹ் நல்ல தௌஃபீக்கை தருவாயாக. ஆஃபிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.